எந்த கட்சி தலைவனும் தொண்டனோட பணத்தை வாங்கி 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து வீட்டில் இருக்கலையே. அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். சீமானின் தேர்தல் அறிக்கையில் சாத்தியமில்லாததை கற்பனையில் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று ஒரு தரப்பு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது. அதே போன்று டிபேட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற ஒரு விவாதத்தில் நாம் தமிழ் பற்றி கடுமையான விமர்சனம் எடுத்துக்கிறது கல்யாண சுந்தரம். அதை பற்றியும் சீமான எதிர இருக்க ஒவ்வொருத்தங்களும் போடுகின்ற பதிவையின் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். திரு ஐயநாதன் அவர்கள் ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியில் பயணித்தவர்கள் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் பிறகு நாம் தமிழில் வெளியேறி டிவி கட்சி ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தார். பிறகு அந்த கட்சியின் விஜயனுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்று கூறிதான் அதிலிருந்து வெளியேறி இப்போ பொதுவாக ஒரு விமர்சனம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். சில நேரம் நாம் தமிழ் பற்றி சீமான் சரியான பாதிப்பு கொண்டிருக்கிறார், ஆதரவாக பேசுவார், சில பேர் எதிர்வாக பேசிக் கொண்டிருக்கிறார். சரி, ஆதரவு எதிர்வாக பேசுவது என்று கட்சியில் வெளியவர்கள் பேசுவது அது அவருடைய நிலைப்பாடுன்னு வைத்துக் கொள்வோம். ஆனால் தற்போது விமர்சனம் வைக்க வேண்டிய முக்கியமான இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இவர்களால் நாம் தமிழ் கட்சியில் பயணித்தவர்களா தமிழ் தேசியத்தை பாடவிட்டார் என்பதை இப்போது நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கட்சியும் இலவச அள்ளி தெளித்தி கொண்டது கவர்ச்சியார். அது இன்றைய தேவை, அடிப்படை. வாழ்நாள் முழுவதும் அல்ல, எதிர்காலத்திற்கு நலனை கருதி இல்லை, இன்றைய சந்தோஷப்படுத்தணும். இலவச காசு தரேன், அண்டா தரேன், குண்டா தரேன், நகை தரேன், பவுன் தரேன், இது போன்று கவர்ச்சி அரசியல் செய்கின்ற மத்தியில் நான் என்னுடைய இலவசம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 தான் இலவசம் இருக்கும். கல்வி, குடிநீர், மருத்துவம். இது தரமாக இருக்கும். இது மட்டும் தான் பேசுது. மற்ற இலவசம்லாம் அவரோட உழைப்பில் ஈடுபடுத்தி அவருடைய தேவைகளை அவர்களையே வாங்கிக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட என்று சீமான் கொண்டு பேசுகிறார். இவர் ஏன் சாத்தியம் இல்லாதுன்னு சொல்லுங்க. சீமான் ஊரில் கற்பனை என்று சாத்தியமில்லாத பேசிக்கொண்டிருக்கா ஐயனார் சொல்லுகிறது நம்ம விமர்சனம் உண்டாக்குறது. அவர் தந்தி திருவி அடுத்த பேட்டியில் இதை கூறியிருக்கிறார். சீமானன் என்ன பண்றாங்க, நேரம் கேட்கறாங்க, சீமான் 5 தலைவர் உருவாக்கப்படும் இது போன்ற அவர் அறிக்கையில விட்டுருக்கிறாரு. இது எப்படி, இதை பற்றி என்ன பக்கத்தில் சொல்லும்போதுதான் அது சொல்லுகிறார், 5 தலைவர் உருவாக்கலாம் முடியாது, சாத்தியம் இல்லாத ஒன்று. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் விவசாயிகள் எல்லாம் எப்படி மாசமா சம்பளம் கொடுப்பாரு, எதை வச்சு கொடுப்பாரு சம்பளம் மாசம் அப்படின்னு அந்த கேள்வி கேட்கிறார். அதாவது ஒரு அரசியல் தண்ணிக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியவர்கள் நல்லா அறிவுபெற்ற பத்திரிகையாளராக இருக்கிறீங்க, நிறைய தகவல் தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது எப்படி கொடுப்பார் என்று சொன்னால் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும்னா தற்சார்பு பொருளை ஈட்ட வேண்டும் என்றும் அதுக்கு பல வழிகளும் சொல்லி விட்டு இருக்கிறார். சரி, அதுக்கு பின்பு போவதாக முன்பாக ஏன் அவர்கள் விவசாயிகளுக்கு மாதம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க? அரசு பணின்னா ஏன் கொடுக்க கூடாது சொல்றீங்க? எப்படி பணம் கொடுக்க முடியும் சொல்றீங்க? நான் கொடுக்க முடியும். அவரை கொடுத்த திட்டம் அறிவிக்கிறது அரசு பணி கொடுக்க வேண்டும் என்று கொள்றது காரணமே முதலாக விவசாயம் செய்கிற, அதாவது நிலப்பலம் வசதிப்படுத்துறவர்கள்லாம் நிலமா திருக்குறள் அதிகப்படியாக திருக்குறலாம் அவர்கள் 3-4 மாதங்கள் அறுவடை செய்யும்போது ஒரு தொகை வரும். அவர் குடும்ப செலவு போனால் கூட குறிப்பிட்ட தொகை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். அதிக வளர்ச்சி இருந்தாலும் குடும்ப ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும் அவங்களால. ஆனால் கூலிக்கு மட்டுமே வேலை செய்கின்ற நபர்கள் 1 மாதம் வேலை செய்வார்கள். அந்த 1 மாதத்தையும் மேனேஜ் பண்ணணும், பிற மாதங்களையும் மேனேஜ் பண்ணுற மிக கடுமையான வறுமை சூழல் இருக்கிறாங்க. உணவு கூட சரியான உணவு கிடையாது. அந்த சூழ்நிலை மருத்துவம், கல்வி இது போன்ற சூழ்நிலை மிக இக்கட்டான தள்ளப்படுகிறார்கள். ஏன்னு சொன்னால் அவருக்கு ஒரு அரசு பணி கொடுத்தார்கள், மாதம் அவருக்கு வருமானத்தை அந்த வாழ்க்கைக்கு அவருடைய மேம்படுத்துக்கு அல்லது ஒரு சராசரிய தேவையை நிறைவேற்றத்திற்கு இருக்கணும்னு சொல்லி தான் இந்த அரசு பணியாக சொல்லுகிறார். எப்படி சம்பளம் பணம் கொடுப்பீங்கன்னு சேர்த்து கேட்குறீங்க ஐயநாதன் ஐயா அவர்களே, கேட்குறீங்க. ஏன் கொடுக்க முடியாது? அதுதானே ஆடு மாடு வளர்க்க சொல்றாரு, பண்ணை பொருளாதாரம் சொல்றாரு. இப்போ பால் பொருளாதாரத்தை 3 லட்சம் 4 லட்சம் கூட கடன் வருமானம் டாஸ்மார்க்கை விட அதிகம் இருக்கு சொல்றாரு. அதுல ஆடு மாடுன்னா இந்த மாடு அப்படி வச்சிருக்கோம்னா குறிப்பிட்ட வயசு வந்து மாடு கறிக்கு விற்பனை பண்றாங்க. அது மாதிரி ஆடு வளர்க்குறாங்க, ஆடு கறிக்காக விற்பனை பண்றாங்க, கோழி, இது போன்று வருமானம் வருகிறது என்றப்போ அந்த பணத்தை எடுத்து அரசுக்கு வர வேண்டிய எத்தனை மக்கள் வரி கட்டுறாங்க. அந்த வருமானத்தெல்லாம் திருப்பி சரியான முறையில் மக்களுக்கு இலவசமாக மருத்துவத்தையும் கல்வியையும் இலவசம் ஏன் கொடுக்க முடியாது? அதே போன்று இவர்களுக்கு ஏன் வருமானம் கொடுக்க முடியாது என்ற கேள்வி மக்கள் மத்தியில வருகிறது. ஏன் முடியும், ஏன் கொடுக்கணும்? கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன் உலகத்தையே சோறுபட விவசாயம் சொல்றீங்க? நீங்கள் உலகம் ஃபுல்லாக நல்லா 3 வேளை கம்பெனியாக வேலை செஞ்சு கொண்டு நல்லா 3 வேளை விதமாக சாப்பிட்டு கொண்டு நீ வாழ்ந்து விட்டுருப்பீங்க. அவன் 1 மாதத்துக்கு 1 மாதம் கழிச்சு 3 மாதம் பட்டினா கிடப்பான், வறுமையில் கிடப்பான். உங்களுக்கு எல்லாம் உழைச்சி சோறு போட்டு அவனுக்கு வேலை தேவை கட்டாயம் இருக்கிறதா? அந்த 1 மாதம் வேலையும் உழைப்போட்டு அவன் வெளியேறி வேற வேலையை நோக்கி போனான்னு சொன்னாக்கா உலகத்தில் ஒருத்தனுக்கு சாப்பாடு கிடையாது. அப்போ அவன் அந்த வேலையை ஈடுபட செய்கிறவனுக்கு அந்த மற்ற வேலையில்லாதத்துல வருமானம் பாதிக்கப்படுகிறது. அப்போ அரசு பணியை ஆக்கினாக்க அவனுக்கு வருமானப்படும். இப்போ விவசாயம் செய்கிறான்னு சொன்னோம்னா அரசே விவசாயம் செய்கிட்டு அந்த பணியில் வேலை செய்யும் பொழுது அப்போ
அந்த அறுவடை காலத்தில் வேலை செய்யறோம், மற்றவங்க செய்யறதுனாலும் பராமரிக்க தேவைப்படுகிறது. அப்போ எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய தேவை கண்டிப்பா இருக்கிறது. இது வந்து சாத்தியம் எல்லாம் சொல்றது எப்படி சொல்றீங்க? சாத்தியப்படுத்துவார்கள், படுத்தணும். அவருக்கு திட்டத்தை அறிகிற எல்லாமே ஒவ்வொரு நாடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு என்னன்னா அரசு சரியான வருவாயை ஈட்டி அந்த வரிகளை வந்து சரியா மக்கள் பயன்படுத்த வேண்டும், கொள்ளையடிக்காமல் இருந்தது சாத்தியம் என்பதுதான் அவரோட அறிக்கையில வந்து 49 அறிக்கை விட்டு வந்து 462 பக்கம். அப்போ ஒரு அறிக்கையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திட்டம் பார்த்தா 5 6 7 8 திட்ட பக்கம் வருது. அப்போ அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றப்படுத்தணும், எப்படி உருவாக்கணும், எப்படி விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வரையறது தான் வந்து ஒரு ஒரு திட்டத்தை உருவாக்கிறாங்க ஆட்சி வரவ. அது வந்து அவ்வளோ எளிதாக கடந்து சொல்லிட முடியாது, எல்லாமே சாத்தியப்படுத்த முடியும். இவரெல்லாம் தமிழ் தேசியெல்லாம் வந்து தமிழருக்கு எதிரான அரசியல் செய்வர்கள்லாம் பிறகு சில கவர்ச்சி இதில் கூட்டி எப்படி தமிழ் அரசு வீழ்த்தணும் என்று ஒரு இலவசத்தை மாறி அள்ளி தேர்த்து கொண்டிருக்க விதையில இது போன்று மக்கள் சார்ந்த திட்டங்களை இவரை வந்து வரவேற்காமல் இதுவரை அவதூறு பரப்பு கொண்டது ஏளனம் செய்வதெல்லாம் வந்து நகைப்புக்குரியவராக இருக்கிறது. இதிலும் தமிழர் அரசியலை மட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு வகையான வழிதான். இதுவும் ஒரு வகையான வழி. இது மட்டும் இல்ல, பிஸ்மி ஒரு சொல்லிக் கொண்டிருக்காரு, இலவசத்தை அறிவுறுக்கிறேன்னு சீமான் சொல்லியிருக்காரு. எதுக்கு சொன்னாரு? இலவசத்தில் வந்து நாட்டை சீர்த்து கொண்டிருக்கிறது, மக்கள் நல்ல ஆட்சியில் தேர்ந்தெடுக்க வேண்டும், அவங்க சரியான செய்வார்கள் வாங்குறாரு. இவருடைய திருநிதி இலவசம் இல்லையா? திருநிதி வராதா? இது என்ன ஒரு லாஜிக் இருக்கு? மிக அருவருப்பான செயல்ல. இலவசம் என்பதுக்கும் மக்களிடத்து காசு பெற்று ஒரு அரசு நடத்துறதுக்கும் வித்தியாசமா. இதுக்கு இலவசம், இது இலவசம்னா சீமான் வந்து எல்லாருக்கும் 2000 காசு கொடுத்துட்டு இருக்காரு இலவசம்னு. சம்மந்த லாஜிக்லாம் போடுறாங்க. இதெல்லாம் ஏதாவது விமர்சனம் செய்து விட்டு இருக்க வேண்டும். இது மட்டும் இல்ல, அந்த புழு சட்டை மாறணும் வந்து சீமான் வந்து எந்த வேலைக்கு போனாரு, திருநெல்வேலி வாங்கி கொண்டு சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, திருநெல்வேலி இதை வச்சு என்ன கணக்கு காட்டினாரு, கொடுக்குற காசு மக்கள் அரசியல் பண்றதுக்கே காசு பத்த மாட்டுது. மக்கள் சேவை செய்யணும், அதிகாரத்தை நோக்கி நீங்க வரணுங்கிறது தான் மக்கள் காசு கொடுக்குறாங்க. கூட்டம் மக்கள் சந்திக்கிறாங்க, கூட்டம் நடத்துறாங்க, பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. அப்போ மக்களோட செய்தி கடத்த வேண்டியது இருக்கு, அதுக்காக பொருளாதார தேவைப்படுகிறது, கூட்டம் நடத்துறாங்க. அப்போ அந்த பொருள் செலவிட தான் கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம அரசியல் படைச்சிட்டோம்னாக்கா நம்ம மக்களை எல்லாத்தையும் செய்ய முடியும். இப்பயே வந்து எந்த வீட்டு யார் எவ்வளோ செஞ்சாலும் கணக்கு காட்டினாங்க எல்லாம் காட்டுவார்கள். வர்ற வருமானத்தில் குறைந்த உதவி தான் எல்லாம் செய்ய முடியும் மக்களுக்கு. அவ்வளோ கொள்ளையடித்து வச்சுல திருநாட வச்சு கொள்ளையடிக்க வைக்கல, அரசாங்கத்தை திருடி செய்யல. அதனால கட்சி கூட்டம் நடத்துறதுக்கும் மக்களை விருப்பத்தை சொல்றாங்க. இதுல வந்து இது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிரசாந்த் ரங்கசாமின்னு ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் மாறி மாறி பேசிருப்பாங்க. நாம ஆதரவா போட்டுட்டு இருந்தான். விஜய் அரசியல் வந்து கேடுகட்ட அரசியல இருக்க ஒரு நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணவன் தான் இப்போ வந்து விஜய்க்கு எதிரான அரசியல வந்து நம்ம வந்து வீழ்த்துறதுக்காக நம்ம வந்து அவர் விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கோமா. அதுக்கும் ஒரு பெண் சரியான பலன் கொடுத்துருக்காங்க. ஏன்டா இப்பெல்லாம் நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்தை பார்த்து பேசிட்டு இருக்கேடா, நீலாம் மனசனாடா, உங்க ஆத்தானா ஆந்திரா விஜயவாடாடா இப்படிலாம் போட்டுருக்காங்க. சரியான பதில கொடுத்துருக்காங்க, சரியான செப்பல் சட்டு கொடுத்துருக்காங்க. அவனுக்கு நிமிஷத்துக்கு மாற்றி பேசிக்கிட்டு இருப்பான். விஜய் அரசு சரியில்லை, இப்படி போனால் அரசியலுக்கு முடிஞ்சிடும், தற்கூர் கூட தெரிஞ்சா விமர்சனம் பண்ணிருக்காரு. இப்போ வந்து விமர்சனம் ஐயோ முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா கேட்டாக்கா, இது போன்று தமிழர் அரசியலை வீழ்த்துவதற்கு இது போன்று திமுக கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தான் நாம் தமிழர் கட்சியா. இது போன்று எல்லா வகையிலும் விமர்சனம் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் அவதூறு பரப்பணும், வீடியோ பண்ணணும், பதிவு பண்ணணும், இதை வேலை செய்ய தான் கொடுத்துருக்கான். செய்வது தான் இது தமிழர் அரசியலை வந்து வித்துறதுக்கு இதே போன்று கொடுக்குற சொல்கிறான். இதெல்லாம் இது என்ன நிலைப்பாடு இது? இவரெல்லாம் தமிழரா? விஜயகாந்த், கமல், விஜய் இவங்கெல்லாம் தமிழர் அரசியல் எதிர்க்கிறதுக்கு இவங்கெல்லாம் தமிழர்கள் ஆகலாம் இல்லை? இவரெல்லாம் 16 ஆண்டுகள் மக்கள் பணியில் நின்று மக்களுடைய பங்களை பெற்று எல்லா பிரச்சனையும் ஈடுபட்டு ஐயோ இவர் அரசியல் வீழ்த்த போறாங்க அப்படின்னு வீழ்த்துறதுக்காக நாங்கள் நாம் தமிழர் கட்சி கொண்டு இருந்தா? நாம் தமிழர் தான் 16 ஆண்டுகள் இருக்குன்னா மக்கள் நன்மை பெற்று இவ்வளவு தானே எல்லா சுமைகளிலும் எல்லா பிரச்சனையும் பங்கெடுத்து கொண்டு என்ன நிரூபிச்சு தான் எங்களை வாக்கேட்டு எனக்கு ஆதரவுன்னு கேட்கறாங்க. நேரா வந்து இருக்கல. அது தமிழர்கள் சொல்றீங்க, அப்புறம் இதெல்லாம் வெக்க கடை இருக்கிறது. இதெல்லாம் தமிழர் அரசியல் வித்துட்டு சொல்ற பத்தியா? அதுதான் அசிங்கமா இருக்கிறது. உனக்கு சரியான செப்பல் சட்டை கொடுத்துருக்காங்க பத்தியா? அது சரிதான். உனக்கு நிமிஷத்துக்கு மாசு பத்தி அசிங்கப்பட்டு போகாதீங்க, சரிங்களா? இப்படி எல்லாம் தமிழர் அரசியலுக்கு எதிராக ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் அரசியல வந்து வளர்ச்சி விரைவாக சென்று விட்டு கொஞ்சம் தடைப்பட்டு மெல்ல மெல்ல போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது போன்ற வந்து அவரை வந்து பறிமுன்றிருக்கிறது எல்லா கூட்டமும். இதுதான் டிஎம்கே கைகுலிகள், இதுதான் வந்து அஜெண்டா, அவரோட அஜெண்டா. ஏதாவது பக்கத்தில் 4வது மீடியாக்களும் சரி, நீங்கள் மீடியாத்தில் பணியாற்றவங்களும் சரி, பத்திரிகையாளர் ஓர்வீலர் கொண்டாடுற கூட்டமும் சரி, இது போன்று நாம் தமிழ் கட்சி ஏதாச்சும் பதிவு போட்டே கொண்டு இருக்கணும். அதை வந்து மீடியாக்கள் செய்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் இதை போட்டார் அதை போட்டாரு, இதை மேலே கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி இப்படி பேசிக்கொண்டு இருப்பாங்க. இதற்குத்தான் கோடீஸ்வரன் ஒரு பத்திரிகையாளர் தெரிவிச்சிருக்காரு. இந்த மீடியாக்களை தான் கவர்ச்சி இல்லை, வைப்பு இல்லை, டான்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, அதனால சீமாவை வந்து புறக்கணிக்கிறீங்க. மீடியா தான் குற்றச்சாட்டுக்கிறாரு. ஏன்னா தமிழ் தேசியம், அதனால கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா தமிழ் தேசியம், அதாவது தமிழ் தேசியம் வெறும் தமிழ் தேசியம் ஏன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறார்கள். தமிழ் தேசியம் சொன்னா நீங்க வந்து ஒண்ணுமே புரியாமல் இருக்கிறீங்க, அலட்சியமா இருக்கிறீங்க, திரைக்கோஷம் முன்னாடி போறது வந்து உங்களை வந்து சுட்டி காட்டுகிறாரு. இதுதான் தமிழ் நிலைமை இருக்கிறது. அந்த டிபேட் நிகழ்ச்சியில இப்போ வந்து
இந்த டிபேட் த பீப்புள் இந்த டிபேட் நிகழ்ச்சியில் வந்து இடுமான கருத்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஏன்னு சொன்னால் விஜயனுடைய வருகைக்காக கூட்டணிக்காக நீங்கள் வந்து அவர் வந்து கரூர் கூட்டணி அரசியல் கூட்டத்தில் வந்து அவர் சரியானதுக்கு வந்து போய்ட்டு அவர் குற்றச்சாட்டு இல்லைன்னு நீங்கள் பேசின நீங்கள் கூட்டணிக்காக நீங்கள் மௌனம் காத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லுகிற அதாவது விடுமான கருத்தை வந்து கேள்வி வைத்திருக்கிறார். அதே போன்று இப்போ நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணிட்டு தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்ணிருக்கிறீங்க. விஜய் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னாக்கா விஜய் வந்து ஓட்டை பிரிக்கிறது தான் வந்திருக்கிறாரு. ஏன்ப்பா ஓட்டை பிரிக்க இப்போ தான் வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னாக்கா முன்னாடி வந்து விஜய் வந்து அந்த கரூர் பிரச்சனை எந்த தப்புமே இல்லை சொன்னீங்க. விஜய் புஷியானது 12 மணி கூட்டம் கூட போட்டீங்க கூட்டம், அதனால தான் மக்கள் கூண்டது. அவர் சரியான திட்டமிட்டு சரியானத்துக்கு வராததும் அந்த குற்றச்சாட்டு வந்து நாம் தமிழ் சரியான கொண்டு இருக்குது. நீங்கள் அப்போ வந்து உங்கள் நிலைப்பாடில் என்ன சொன்னீங்க? அப்போ அவருக்கு வந்து குற்றம்னு சொன்னீங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறீங்க? அவர் கூட்டணி ஓட்ட பிரிக்க தான் வந்து விட்டுருக்காரு, திமுக இறக்கப்பட்ட கைகூலி தான், சபரீசன் உதயனுக்குள்ள குடும்ப சண்டையில் வந்து ஒரு வெளியே இறக்கப்பட்ட ஆள் தான் அவர். திமுகவோட ஓட்டை பிரித்து எதிர்ப்பாளர் ஓட்டை பிரித்து வெற்றி பெறுவதற்காக இறக்கப்பட்ட வந்து இப்போ விமர்சனம் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் தேவை என்பவன்னு பேசுகிறீங்க, இப்போ கூட்டணிக்கு வராதுன்னு பேசுகிறீங்க, அம்பலப்படுத்தி கொண்டு. அதே சமயத்தில் பொள்ளாச்சி விவகாரத்தில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த ஆளுங்கட்சிகள் அவர் தெரியாமல் நடந்திருக்குமா அப்படின்னு ரோஷம் வந்து விட்டது. கல்யாண சொன்னவர்கள் ரோஷம் வந்து விட்டது. திரும்ப திரும்ப இதே நேரடி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டப்பட்ட பின்னணியில் உள்ள அந்த பொண்ணை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன். அவருடைய அண்ணன் நமக்கு அண்ணாதிமுக கட்சி உறுப்பினராக இருக்கின்றார். இதில் வந்து அந்த 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 கட்சியினுடைய அமைச்சர் அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் தான் இந்த ஒரு பெண்ணு புகார் அளித்திருக்கிறார், இதற்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுதே அவர் தான் அப்படின்ட்டு ஒரு செய்தி சொல்ல மட்டும் இல்லாமல் இந்த அரசு இந்த குற்றத்தை வந்து அந்த அரசு ஆளும் அரசு நடவடிக்கை எடுத்தால் ஒரு பட்சமாக இருக்கும், மக்கள் நம்ம நம்பிக்கை இருக்காது, அதனால சிபிஐக்கு நான் ஒப்படைக்கிறேன், நீங்கள் விசாரித்து நடவடிக்கை சொல்லி கூறி அதில் 100 பேர்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டதும் இல்லை, 100 பெண்கள் பாதிக்கவில்லை என்பதும் அந்த அந்த பொள்ளாச்சியரோட மகன் ஈடுபடவில்லை என்பது இவர் சொல்லி காட்டுகிறார். இது வந்து அரசு இது போன்ற பொள்ளாச்சியரோட பெயர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்று உதயநிதி பிரச்சாரத்திலையும் இது போன்ற பெயர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்று கண்டித்திருக்கிறார். அதனால தான் அவர் வந்து ஒரு தலைவரோட தொடர்பு மறைமுக பேசி கொண்டிருக்கிறார். இப்பெல்லாம் வந்து நேரடி செட் பண்ணி விடுறார்கள். அது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அது சரியான அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தண்டனை கொடுத்துட்டோம் என்று சொல்கிறார். நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்க, சரிங்க சிபிஐ சொல்லிவிட்டது. சிபிஐ கிடைத்த தகவல் வைத்தபடி தான் அவர்கள் தண்டனை கொடுத்துறார்கள். ஆனால் அதுக்கு முன்பதாக இந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்கான்னாக்கா எவ்வளோ அதிகாரத்தை டிஸ்பை பண்ணிருப்பீங்க. ஆளும் அரசர் அமைச்சர் எம்எல்ஏ பார்வை எவ்வளோ அதிகாரம் பண்ணி எத்தனை கோடி வச்சிருப்பீங்க, என்ன பேரை பசி இவ்வளோ மிரட்டல் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகளை தான் மாட்டி விட்டு தானே கொடுத்துருக்கீங்க. ஆனால் உண்மையான குற்றவாளியே தொடர்புடையதான் தப்பிக்க விட்டுப்படுகிறது கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் ஒத்துக்கொள்கிறீங்கள? யோக்கியம் மாதிரி வந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்க. இப்படி இவர் பொள்ளாச்சி விவரத்தை பேசணும்னு தனிப்பட்ட விவரத்துக்கு சீமான் போய் விட்டுவிட்டார். உடனே சீமான் வந்து எது சொல்றாருங்கன்னா விஜயோடைய உங்களுக்கு ஒரு கட்சியும் நேரம் ஒரு தேவை இருக்குல்ல, அது போல எல்லா கட்சியும் இருக்கும். எது சொல்றேன்னா விஜய் இப்போ ஆதரவாக நான் பேசணும், இப்போ எதிர்ப்பு சொல்ல போல. அதே மாதிரி நீங்க விக்னேஸ்வரன் வீட்டுக்கு வந்து அம்மா தீ குளிச்சால ஒரு பையன் தமிழ் பற்றால தமிழுக்காக ஒரு பையன் வந்து தீ குளிச்சு இறந்துட்டாப்புல, விக்னேஸ்வரன் பையன். அவங்க இப்போ சந்திச்சு பார்த்தீங்களா, சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்விக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குதா? இது வந்து உதாரணம் சொல்றேன். நீங்க உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறப்போ ஒரு கட்சியும் நிலைப்பாடு சம்மந்தம் இல்லாமல் இது நிலைப்பாடுபடுறீங்க. அப்ப அரசியலுக்கு சம்மந்தப்பட்ட கட்சியும் நிலைப்பாடுல வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுப்பு எதிர்ப்பு கொடுத்துடலாம சம்மந்தம் அந்த பையன் வந்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறார். 3ஆம் தரக்கட்ட இழிவான செயலை பேசிக்கொண்டிருக்கிறார் கல்யாண சுந்தரம் அவர்கள். இது நம்பிக்கை இழந்து விட்டது. ஒருவர்களும் எதிர்கட்சிக்கு போனார்கள் வந்து கல்யாணமலக்கெல்லாம் போயிருக்காங்க, 1 வருஷம் போனாங்க, இந்த மாதிரிலாம் அவங்க விமர்சனம் வைக்கல. ராஜிகா வந்து போனார், வந்து அவர் திராவிட கட்சியில் போனார், வந்து விமர்சனம் வைப்பாரு சரிங்களா. நீ தமிழர் எடப்பாடி கட்சியில் போயிருக்க வீடு வந்து இதுவரைக்கும் 4 ஆண்டுகள் ஓரளவு நாகரிகம் போயிடுது. மிக மோசமான மிக அருவருப்பான இழிவான சில பேசி கொண்டிருக்கிறீர்கள். என்ன சொல்றீங்க? சீமான் வந்து நான் வந்து வயசு வந்த பொண்ணு கூட்டு வீட்டில் வச்சு பேசியிருக்கேனா? அந்த பாலியலோட பேசி கொண்டிருக்கிறார். அந்த விஷயத்தை திருப்பி நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். சட்டத்தை என்ன சொல்றதுக்கு, ஒரு பெண்ணு விருப்பத்துடனும் வயசு வந்து பிறந்தவனோட அவர் அனுமதி இல்லாமல் தொட்டாதான் பாலியல வரும், சம்மதத்தில் வராது என்று சொல்ல பிறகு அந்த இழிவான செயலை எடுத்து பேசுறது மிக மிக எவ்வளவு கேவலமான இருப்பாங்க பாருங்க. சீமான கட்சியோட வேலை சரியா பார்த்தீங்களா? சரியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விக்னேஸ்வர பையனுக்கு 40 லட்சம் கொடுத்தது சீமான் வந்து பெருசா சொல்லுறாரு, இதுவே போதும். அப்புறம் 2 லட்சம் 5 கோடி 10 கோடி கொடுப்பாங்களா? அந்த பையன் தமிழ் மீது பற்றுல தானே அவன் இருந்தான், இல்ல காசு கொடுப்பாங்கன்னு இருந்தானா? அப்படிதான் இல்ல. அந்த பாதிப்பட்ட குடும்பத்துக்கு சரி ஒரு உதவியாக சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். அது திரள் இதில் வசூல் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இந்த பணம் போதும்னு சொல்றது என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு? அது வந்து இதுவே போதும் சொல்றாருன்னு என்ன இது? அது என்ன கல்யாணம் சொல்றாங்க? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்களா பேராசிரியர் அவமானம் ஆகுது. அதுதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி விவசாயம் பண்ணி தான் உங்களை சாட்டா பிச்சு மேய்ச்சிட்டாரு, உங்க தண்டாவில் தான் ஏறிச்சு.
இந்த பொள்ளாச்சி சீரமான வசதி என்ன பண்ணுறீங்க? நாமக்கல் சீர பண்ணிருக்க போது இந்த குற்றம் செஞ்சவன் தைரியமா போலீஸ் கைப்படி ஜாலியாக போயிட்டு கொண்டிருக்கிறான், வெளிநாடு தப்பித்து லண்டன் போயிட்டு கொண்டிருக்கிறான். இதுவே இது வந்து ஜனநாயகம் நடக்கிறதுனால போயிட்டு இருக்கான். அந்த காலம் தான் அடிச்சு கொண்டு வெட்டி வீசிக்க வேண்டாமா அப்படின்னு வீரவசனம் பேசுறீங்கல்ல. இந்த வீசனம் எங்கே போச்சு? பொள்ளாச்சி விஷயத்தை பேசுறாரு பொங்கிட்டு வரீங்க. சம்மந்தம் இல்லாமல் என்ன சீமானு வந்து திருநெல்வேலியில் பண்ணி 3 லட்சம் வீடு வாடகை கொடுத்துட்டு இருக்காரு சொல்றீங்க. சமீபத்தில் சீமானோட பிறந்தநாள் வழக்கு வீடியோ போட்டாங்க. அதாவது ஒரு அரசு கட்சி நடத்துறவனுக்கு இத்தனை பல பேர் சந்திக்க வராங்க, அதுக்கு விசாரணை இடம் தேவைப்படுகிறது, மக்களை பண்ணி நடத்துறப்போ ஒரு வசதி தேவைப்படுகிறது, ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ அந்த அரசியல் நடத்த நல்ல செய்யணும் ஒரு வரவங்கிறப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு உதவி தான் மக்கள் தெரிந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த அரசியலை அப்போ உருவாக்குறதுக்கு அதிகார பணம் போல கொள்ளடிச்சு வச்சுருப்பான். எல்லா வழியிலையும் பணத்தை பேசுகிறான், பொதுக்கூட்டம் போடுறான், மக்களுடைய அவன் வெற்றி பெற்று எல்லா வழியிலும் முயற்சிக்கிறான். அந்த பணத்தை பல வீழ்த்தணும்னாக்க நம்ம பணம் கொடுத்தா திருநிலை உருவாக்குறாங்க. அப்போ அது கட்டமைச்சு இடவசதி தேவைப்படுகிறது. நம்மளோ போராடுற ஒருத்தவர்களே அவரை வாழ வைக்கணும். அதுதான் நாம் தமிழர் செஞ்சு கொடுக்குறது, மக்கள் செஞ்சு கொடுக்குறார்கள். அது வந்து இலத்தனமாக 3 லட்சம் வாடகை கொடுத்தா சொல்கிறது அற்பத்தனமாக பேசுறது கிளமா இருக்குது. அதில் ஒரு பொதுக்கூட்டம் 40 லட்சம் போட முடியாதா? 40 லட்சம் போட என்ன 2 கோடி எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ திருச்சி மாநாடு போட்ட மக்கள் மாநாடு போட்டாங்களே, ஏன் அவ்வளோ செலவாகிறது? இன்றைய தேவையில் பொதுக்கூட்டம் போடுறாங்க, தண்ணீர் வசதி பண்ணுறாங்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க, மருத்துவ வசதி அடிப்படை பண்ணுறாங்க, பெண்களுக்கு தேவை அடிப்படை செய்கிறாங்க. இப்படி எல்லாமே திட்டமிட்டு அதுக்கான பொருள் செலவு தான் அது. இப்போ இந்த காலத்தில் மக்களுக்கு நான் என்ன செய்ய தெளிவுபடுத்துறாங்க, அந்த பொருள் செலவு தான் அவ்வளோ கணக்கு ஆகிடுறது. 2 கோடி 40 லட்சம் நடத்தக்கூடாதா? இது என்ன இழிவான செயலாக இருக்குது? இவ்வளோ பொருள் செலவுனாக்கா நாமத்தான் மனுஷன் இந்த மக்களோட வந்து சென்றடையாது. அதிகார பலத்தில் மீடியா இருக்கிற பணங்கள்லாம் செய்தியில் கொண்டு தான் மக்களோட போய் சென்றடைய செய்து நம்ம நாமத்துக்கள் சென்றோம்னாக்க பொருளாதாரம் தான் மிக பிரச்சனையாக இருக்குது. வந்து ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் பணப்பல தேவைப்படுகிறது தான் அது செலவாக கொண்டு இருக்குது. மக்களோட சென்ற மாற்றங்கள் சேர்த்து தான் செலவு கொடுக்குறாங்க. நீ வந்து அப்போ இந்த பொருள் செலவு என்ன செய்யும்? ஒரு கூட்டம் போடாது, ஒரு கூட்டத்தில் போட்டாக்க ஒரு மீடியா வந்து பேட்டி எடுக்க மாட்டான், அதை ஒளிபரப்ப மாட்டான். அந்த அடிப்படை வசதி இல்லைன்னு வச்சிங்களா. நிறைய விஜய் கோச்சர் கூட்டம் சேர்ந்து என்ன இறப்பு தான் நடந்து பார்த்தீங்களா? இறப்பு தான் நடந்து என்னாச்சு? தண்ணீர் வசதி, குடிநீர் வசதி இல்லை, அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு பாத்ரூம் வசதி சொன்னாங்க. அந்த மாதிரி சூழலும் எல்லா வசதியும் அடிப்படை வேணும், சரியான கட்டமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதுக்கான பொருள் செலவு தான் அது. ஒரு பேராசிரியர் படித்த நபர் அந்த கொண்டு இப்போ இழிவான கிட்ட பேசுறது மிக அருவருப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சொல்றீங்க உள்ளாட்சியில் அடிப்படை கட்டமைப்பே இல்லை. நாங்கள் வந்து இடமான கடந்து நான் படிப்படியாக 1லேருந்து 8 வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்காரு. உள்ளாட்சியில் என்ன இருக்குது? 3 வருஷம் கீழே போயிட்டீங்க அப்படி சொல்றீங்க. இந்த ஆமத்தில் வச்சுங்க பயணித்தீங்களா? இப்போ ஓராக 100 மாநகராட்சிகளும் 100 மாநகராட்சி 100 ஆர்வலர்கள் 100 வேட்பாளர் போடுறதுக்கு ஆட்கள் இல்லைன்னு சொல்றீங்க. பூத் கமிட்டி போகிறதுக்கு ஆட்கள் இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தீங்க? அப்போ அங்கே இருக்கும்போது அப்போ மீடியாவோட ப்ரெஸ் மீட்ல பேட்டி கொடுத்துக்கிட்டு டிவி அதில் போயிட்டு அதை மட்டும் தான் கிழிச்சிங்களா? இந்த கேள்வி வருமா வராதா? அப்போ அங்கே நீங்கள் அடிப்படை வந்து ஒரு இடத்துலையும் அது வெற்றி பெறுவதற்கான செயல்பாட்டில் நீங்கள் எடுத்த முன்னெடுப்பு என்ன, கிழிப்பு என்ன கேள்வி வருமா வராதா? அதாவது இந்த அதிமுக கட்சி போயிட்டீங்க, மிக நாகரிகமாக இருந்தீங்க, மிக இனிமேட்டு உங்களுக்கு வந்து விட்டு விளாசல என்னக்கா படித்த நபராக சொல்லிட்டு பார்த்து நாகரிகமாக இருப்பத்தி 4 விமர்சனம் வருதில்லை. எத்தனை கட்சியில் பயணித்திருக்கீங்க நாம் தமிழ் கட்சியில். நீங்கள் காளையா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ராஜீவ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேச்சாற்றத்தில் தான் மக்களுக்கும் சென்றது ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய நல்ல பேச்சாளராக இருந்தது. உங்களுடைய மக்கள் திடீர்னு உங்களை விமர்சனம் பண்ணுறது எங்களை அருவருப்பாகன்றது. ஆனால் மிக மோசமான நிலைக்கு இதை வந்து விட்டு போதுங்களா? உங்களெல்லாம் மட்டும் விட்டு வைக்க கூடாது. மிக அருவருப்பாக இருக்கிறது. அதே மாதிரி என்ன சொல்றீங்க? உதயநிதி பற்றி ஒரு குறிப்பிட்டு சொல்றீங்க. இப்பெல்லாம் படம் எடுக்கிறான்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க குடும்ப இதை வந்து அதிகாரம் சொல்றப்ப அது ஆதிக்கத்தில் இருக்குதான் அதிகாரத்தை வந்து தான் வீழ்த்த முடியும். அதிகாரத்தை நோக்கி வந்து ஒரு தனக்கு ஒரு கட்டம் வரும்போது எல்லாம் சாத்தியப்படுத்தி எல்லாம் கேள்வி கேட்க முடியும். இப்போ சில விஷயத்துல வந்து எப்படி போகணும் அப்படிதான் போக முடியும். எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்களா, அது மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இது உத்தம மாதிரி பேசுறீங்க. செந்தில் பாலாஜி வந்து போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் போது வேலை தருவதில் பல கோடி ஊழல் பண்ணீங்கன்ட்டு குற்றச்சாட்டு வந்து அங்கே அவர் வந்து உங்க அண்ணா தம்பி வந்து உத்தமா இருந்துட்டாரு. திமுக வந்த போனால் அவர் வந்து ஊழல் பாலாஜி ஆகிட்டாரு. உங்க விஷயம் உத்தமராக இருந்தாரா? இப்படி எண்ணற்ற கேள்விகளை வந்து நீ திமுக அண்ணா திமுக ஒன்றுதான் குற்றச்சாட்டு இருக்கிறாரு. நாம் தமிழ் சொல்லிருக்காரு. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆக மொத்தம் இவருடைய நிலைப்பாடை வந்து மிக மிக மோசமாக தனிப்பட்ட நிலையில சீமான விமர்சனம் கொண்டிருக்கிறாரு. அதாவது பிற கட்சியில 3 நபர்கள்லாம் வந்து கண்டபடி பேசிட்டு இருப்போம், அந்த வாடகை வாய்க்கெல்லாம் பேசிட்டு இருப்போம். அதே செயலை வந்து ஒரு செய்தி தொடர்பாக கூடிய நல்லா படித்த நபர் வந்து தனிப்பட்ட முறையில் சீமானி திரளேந்தி பேசுவது, அவர் வீட்டை வந்து 3 லட்சம் வாடகை கொடுத்துருக்கான்னு சொல்லுவது, இது போன்று அந்த பெண்ணை இழுத்து பேசுவது, மிக மிக அருவருப்பான செயல்களை இந்த முறை பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காணொலியில் கல்யாண சுந்தரம் அவங்களை பேசி கூறிய பற்றி இல்லை
ஐயநாதன் அவர்களை வந்து இது சாத்தியம் விமர்சனம் பண்ற இது போன்ற வாடகெல்லாம் விமர்சனம் தோன்றுகிறார்கள். இது இந்த காணொலியில் பற்றி நீங்கள் கூறுவது, உங்கள் நினைப்பது, உங்கள் கமெண்ட்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.